வணக்கம், வெல்கம் டு வீனஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அரைத்து விட்ட ரசம். ரொம்ப டேஸ்டியான இந்த ரசமை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம இதுக்கு தேவையான ரசப்பொடி அரைச்சிக்கலாம். இதுக்கு இப்போ வெறும் வாணலியில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதைகளை சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி விதை இல்லைன்னா தனியானோ சொல்லலாம். இதை லேசாக போட்டு இப்போ வறுத்துட்டு இது கூட ஒரு 1.5 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம் இதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். சீரகம் லைட்டாக பொரிய ஆரம்பித்த பிறகு 2.5 ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு இது கூட சேர்த்து அதையும் நல்லா லேசாக வறுத்துக்கலாம். இது நான் தனித்தனியாக வறுக்காமல் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தே வறுக்கிறேன். துவரம் பருப்பையும் போட்டு 2 ஸ்பூன் துவரம் பருப்பு போட்டால் கரெக்டாக இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு இதை வறுத்துக்கணும். கடைசியாக ஒரு 6 வரமிளகாய், காய்ந்த மிளகாய் அதையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இதை நல்லா ஆற விட்டுட்டு நம்ம மிக்சியில் பொடியை அரைச்சி எடுத்துக்கலாம். ரசப்பொடியை இந்த ரேஷியோவில் அரைக்கும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது ரசத்துக்கு தேவையான பொருட்களையும் மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஒரு 3 பல் பூண்டு, ஒரு பெரிய பழுத்த தக்காளி, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், நம்ம அரைச்ச பொடியில் ஒரு 2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்து மிக்சியில் நல்ல ஒரு ஸ்மூத்தான விழுதை அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் ரசத்துக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில். அது கூட நம்ம அரைச்ச அந்த விழுதையும் சேர்த்து நல்லா தேவையான அளவுக்கு நம்ம ரசத்தை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடான பிறகு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க அந்த ரச கலவையும் இதில் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூளும் சேர்த்த பிறகு இது ஒரு 2 கொதி வந்த பிறகு கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லியும் இது கூட சேர்த்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கமகமன்னு நம்மளோட ரசம் ரெடி ஆகிடுச்சு. இது ஒயிட் ரைஸ்க்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கப்போ இது ஒரு 1/2 கிளாஸ் குடித்தாலே போதும், டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ரசப்பொடியை நம்ம அட் அ டைம் அரைச்சி வச்சுக்காமல் இது மாதிரி ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை அது மாதிரி அரைச்சோன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் ரசம். கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.